அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வான் இயால் இப்னு ஹிமாரின் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ தஆலா வஹா இலைய அன் தவாலு ஹத்தா லா யப்கி அஹதுன் அலா அஹத் வலா யஃபுகுர அஹதுன் அலா அஹத். ரவாஹு முஸ்லிம். இயால் இப்னு ஹிமார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நவின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு வஹி அறிவித்திருக்கிறான், நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள், யாருக்கும் எந்த அக்கிரமத்திலும் ஈடுபட்டு விட வேண்டாம், யாருக்கு எதிராகவும் யாரும் பெருமை அடிக்கவும் வேண்டாம் என்று அல்லாஹ் எனக்கு வஹி அறிவித்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நவின்றார்கள். இந்த உலகத்திலே ஒரு மாபெரும் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள். அவர்களை விட உயர்ந்தவர் உன்னதமானவர் எவரும் இல்லை என்பதை நாம் நம்பியிருக்கிறோம். அவர்களை பார்த்தே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு என்றால், யாருக்கும் எந்த ஒரு அநீதியும் செய்துவிடக்கூடாது, அக்கிரமத்திலும் ஈடுபட்டு விடக்கூடாது, உன்னை விட நான் பெரியவன் என்று பெருமை பாராட்டி கொள்ளவும் கூடாது என்று அன்னலாருக்கு அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான். நாம் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. பல்வேறுபட்ட சமூக பணிகளில் நாம் ஈடுபடுவோம், தர்ம பணிகளில் நாம் ஈடுபடுவோம். எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்கின்ற அந்த இதயத்தோடு நம்முடைய மனசை நாம் சரி பண்ணி கொள்ள வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலையும் நான் தான் என்கின்ற அந்த பெருமை வந்துவிடவே கூடாது. அது அல்லாஹுக்கு அடுக்காத விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம். குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ ஆலம் பிமனித்தகான். உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக் கொள்ளாதீர்கள், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள், நான் திருவாளர் பரிசுத்தம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளாதீர்கள். மாறாக யார் உண்மையிலேயே இறையச்சம் உள்ளவர் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். உண்மையிலே நீங்கள் முத்தகீன்களாக இருக்கலாம், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அல்லாஹ் அறிந்திருக்கிற போது ஏன் நீங்கள் உங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எடுத்துரைத்தவாறு இருக்கிறான். ஒருவர் பெருமையின் காரணமாக, தற்பெருமையின் காரணமாக, கர்வத்தின் காரணமாக ஹலக்கன்னாஸ் என்று சொன்னால், மக்களெல்லாம் நாசமாகிவிட்டார்கள் என்று சொன்னால், ஃபஹுவ அஹ்லக்கும், முதலில் நாசமாகக்கூடியவர் அவராகத்தான் இருப்பார் என்றார்கள் நபிகள் நாயகம். சில பேருடைய வாய்களிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். மக்கள் எப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள், தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே முசீபத், நாசமாக போவார்கள், அழிந்து போவார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அப்படி பேசக்கூடாது. அது ஒரு பெருமையின் வெளிப்பாடாக ஆகிவிடும், கர்வத்தின் வெளிப்பாடாக ஆகிவிடும். அந்த வார்த்தையினுடைய விளைவு முதலிலே அவரையே தாக்கும். எப்படி தாக்கும் என்றால், அவர் முதலிலே நாசமாகுவார். மக்கள் நாசமாகட்டும் என்று சொன்னால் முதலிலே அவர் நாசமாகுவார். ஒருவர் வருத்தத்தோடு கவலையோடு சொல்லுகிறார், மக்கள் தொழாமல் இருக்கிறார்களே, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் இருக்கிறார்களே, ஜும்மா தொழுகை கூட வருவதில்லையே, இதன் காரணமாக தங்களுக்கு ஏற்படுகிற கிடைக்கவிருக்கிற பாக்கியங்களை இழக்கிறார்களே என்று கவலையோடு சொன்னார்கள் என்றால் அது வேறு விஷயம். அப்படி இல்லாமல் சபிக்கின்ற அளவுக்கு, பிறகு சபிக்கின்ற அளவுக்கு உண்டான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நவின்றதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார். தொழுகையிலே நாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று நாம் திரும்ப ஏன் சொல்லுகிறோம்? அதானிலையும் கூட அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தையை நாம் திரும்ப ஏன் சொல்லுகிறோம்? அல்லாஹுதான் மிகப்பெரியவன், அல்லாஹுதான் மிகப்பெரியவன். எங்களுடைய உஸ்தாது மறைந்து விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய மாணாக்கர்களுக்கு பட்டம் பெற்று செல்லும்போது வசியத்து செய்து அனுப்புவார்கள். அப்பா, நீ சமூகத்தில் பல்வேறுபட்ட நற்சேவைகள் செய்வாய், ஒரு சிறந்த பேச்சாளனாக, சிறந்த அறிஞனாக, ஆசிரியராக, எழுத்தாளராக, இப்படி பல வகையில் நீ அந்தஸ்து பெறுவாய், சிறப்பு பெறுவாய்.
அப்போது உன்னை 4 பேர் பாராட்டுவார்கள், வாயார புகழ்வார்கள். நீ உடனே ஐஸ் மலையிலே நனைந்து விடக்கூடாது சொல்வார்கள். நனைந்து என்னை விட யார் பெரியவன் என்கின்ற அந்த பெருமைக்கு நீ வந்து விடக்கூடாது. மாறாக உடனே உன்னுடைய மனசுக்குள்ளே சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்தான் மிக பெரியவன், அவனுக்கே புகழ் அனைத்தும் என்கின்ற வாசகங்களை உன்னுடைய இதயத்திலே நீ சொல்லிக்கொள்ள வேண்டும். உன்னை பெருமைப்படுத்துவார்கள், உன்னை பெரியவன் என்று பாராட்டுவார்கள், போற்றுவார்கள். ஆனால் நீ மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆசிரியர் மாணாக்கர்களை பார்த்து உபதேசம் செய்வார்கள். குர்ஆனிலே முதல் வசனம் எது, முதல் அத்தியாயம் எது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே முதல் வசனமே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை இரட்சிக்கின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழும். இந்த உலகத்தில் யார் யாருக்கெல்லாம் என்ன புகழெல்லாம் கிடைக்கிறதோ அத்தனை புகழும் யாருக்கே சொந்தம், அல்லாஹுக்கே சொந்தம் என்பதை அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஏன் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி தொழுகை தொடங்க வேண்டும்? ஒவ்வொரு மஜ்லிஸ்லையுமே சூரத்துல் ஃபாத்திஹாவைத்தான் நாம் அதிகமாக பயன்படுத்துகிற காரணம் என்ன? அதனுடைய முதல் வசனம் முக்கியமான வசனம். அனைத்து புகழும் அகிலத்தை இரட்சிக்கின்ற, அகிலத்தாரை இரட்சிக்கின்ற அல்லாஹுக்கே என்கிற அந்த வசனத்தை நம்முடைய இதயத்திலே பதிவு செய்வேன் என்பதற்காக வேண்டிதான் அந்த வசனம். யார் யாரை புகழ்ந்தார்? ஒரு சபை இருக்கிறது, உலமாக்கள் புகழப்படுவார்கள், கௌரவிக்கப்படுவார்கள், முக்கியஸ்தர்கள் புகழப்படுவார்கள், கௌரவிக்கப்படுவார்கள், கொடை வள்ளல்கள் வந்திருப்பார்கள், தர்மகர்த்தாக்கள் வந்திருப்பார்கள், கௌரவிக்கப்படுவார்கள், புகழப்படுவார்கள். அதே போன்று சிறந்த மாணவர்கள், சிறந்த சமூக சேவகர்கள், சமூக ஆர்வலர்கள் கௌரவிக்கப்படுவார்கள், புகழப்படுவார்கள். ஆனால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன புகழாரம் சூட்டப்பட்டதோ அத்தனை புகழாரங்களுக்கும் சொந்தக்காரன் அந்த அல்லாஹ் தான். அத்தனை புகழாரங்களுக்கும் சொந்தக்காரன் அந்த அல்லாஹ் தான். அதைத்தான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உம்மை படைத்தவன் நான் தானே, உமக்கு இந்த அந்தஸ்துகளை தந்தவன் நான் தானே, ஆயிரம் ஆயிரம் நேமத்துகளை அள்ளி அள்ளி வாரி வாரி நான் தானே உனக்கு வழங்கியிருக்கிறேன், அப்படியானால் அத்தனை புகழும் எனக்குத்தான் சொந்தம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முதலாம் வசனத்திலே நமக்கு அறிவுறுத்துகிறார். அதைத்தான் இங்கே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு புரியும்படி சொல்கிறார்கள். எனக்கு அல்லாஹ் வகி அறிவித்தார், நீங்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று. அப்படியே நடந்து கொண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புனித மதீனாவிலே ஒரு சாதாரண பணிப்பெண்ணும் கூட பெருமானாருடைய கரத்தை பிடித்து கொண்டு எங்கு வேண்டுமானாலும் செல்வார் என்று நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். மக்கா வெற்றி பெற்ற போது எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு விஷயம். சற்றேறக்குறைய 13 ஆண்டு காலம் மக்கா பெருமானாருடைய கையிலே இல்லை. 13 ஆண்டு காலத்திற்கு பின்னாலே மக்கா வெற்றி பெறுகிறது, ஃபத்தஹ மக்கா ஏற்படுகிறது. அந்த மக்காவுக்குள் நுழைகிற போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நுழையவில்லை. இன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் அவர்களுடைய அந்த ஆட்டம் பாட்டத்தை நாம் பார்க்கலாம், அவருடைய குதூகலத்தை பார்க்கலாம். அவர்கள் வெற்றி வாகை சூடிய காரணத்தினாலே மிகப்பெரிய அவருடைய அந்த கொண்டாட்டங்களை நாம் பார்க்கலாம். ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவில் நுழைகிற போது ஒட்டகையிலே சவாரி செய்தவாறு நுழைகிறார்கள். இப்படி தலை தாழ்த்தியவாறு அல்லாஹுவை புகழ்ந்தவாறு நுழைகிறார்கள். மிக பணிவோடு மிக கனிவோடு நுழைகிறார்கள். அவர்கள் தங்களுடைய பெருமையை வெளிப்படுத்தவே இல்லை, பெருமையினுடைய உணர்வும் அவர்களுக்கு கிடையாது. இது போன்ற எத்தனையோ உதாரணங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அவர்கள் மிக பணிவாக இருந்தார்கள், பணிவின் சிகரமாக இருந்தார்கள் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு வகி அறிவித்தார், நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாருக்கும் பெருமையின் காரணமாக அக்கிரமம் செய்து விடாதீர்கள், யாருக்கும் எதிராக நீங்கள் தங்களை பெருமைப்படுத்தி கொண்டு தம்பட்டம் அடித்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் எனக்கு வகி அறிவித்தான் என்கின்ற ஹதீஸ் இருக்கிறது. நமக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு என்ன அந்தஸ்துகளை தந்தாலும் என்ன பாக்கியங்களை தந்தாலும் அந்த அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்கின்ற அந்த உணர்வுகளோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.